ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு கொஞ்சம் பெரிய சமையல் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15-20 பேருக்கு சிக்கன் சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருந்த ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. ஏற்கனவே தொடர்ச்சி அந்த அக்கா என்கிட்ட ஆர்டர் போட்டிருக்கிறா. ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா இந்த சாப்பாட்டை கொடுத்ததுக்கு. இப்போ கடை சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடை முதல் உள்ளே வைக்கலாம். சரியான வெயில் நண்பர்களே. உங்களோட இடங்களில் கேஸ் வந்துட்டா, எங்கள் இடத்துல நேற்று தான் நீல கேஸ் வந்திருக்கு. ஆனால் மஞ்சள் கேஸ் இன்னும் வர இல்லை. இப்போ இந்த எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுப்போம். இப்போ தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். உள்ள கொதிக்கட்டும், அதுக்குள்ளே உள்ளுக்கு மற்ற வேலையை பார்ப்போம். இப்போ குழம்புக்கு சட்டியை வைப்போம், சூடாட்டுக்கும். இதில் பால் கறி வைக்க போகிறேன். கேரட், போஞ்சி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துருக்கேன். அவியறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ஏற்கனவே அதில் தண்ணி நிற்கும், அதால் கணக்கு சேர்க்கல. மஞ்சள் தூள், இதோட இங்கால வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், உப்பு சேர்க்குறேன். பாவியட்டும். சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். இது கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெய். இப்போ இங்கால எண்ணெய் சூடாட்டுக்கும். இங்கால பாருங்கள், இதில் கத்திரிக்காய் பிரட்ட போகிறேன். இதுக்கும் கொஞ்சமாக எண்ணெயை சேர்ப்போம். சூடாட்டுக்கும். பச்சை மிளகாய், வெங்காயம், இப்போ இது வதங்கட்டுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம். இது கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும். பழம் சேர்க்குறேன், கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே கத்திரிக்காய்க்கு எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி, கறிமிளகாய் இதெல்லாம் வதங்கட்டும். சிக்கனை சேர்ப்போம். உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேயே தண்ணி விட்டு அப்படி அரைஞ்சி வரட்டுக்கும். இப்போ எங்கால வெங்காயம், கறிமிளகாய் எல்லாம் வதங்கி வருது. கொஞ்சமாக தக்காளி பழம் எதுவும் வதங்கட்டுக்கும். இப்போ நல்லாவே வதங்கிட்டு தக்காளி பழம் எல்லாம். கொஞ்சமாக கறித்தூள், இது எங்கள்கிட்ட சோபா சாஸ் கறி பவுடர் கலந்து விடுவோம். இனி இதோட பொரிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்ப்போம். இது கத்திரிக்காய் மோதி இல்லை, பம்பட்டு மோதின்னு சொல்லிடணும், அது இல்லை. இப்போ சில பேர் குழம்பிடும், இது என்ன அப்படி அதுக்கு நெத்தலி கருவாடெல்லாம் பொரிச்சு போட்டு செய்வோம். அதே மாதிரி ஒரு ஷேப் தான். சரியா? இப்போ கத்திரிக்காய் பொரிச்ச கத்திரிக்காயை சேர்ப்போம். இதோட கொஞ்சமாக தேங்காய் பால், முதலாம் பால் கலந்து விட்டுட்டு இதுக்கு உப்பும் சேர்ப்போம். ஒரு கொதிச்ச உடனே இறக்க வேண்டிய அப்படியே கலந்துடும். இங்கே சிக்கனை பார்ப்போம். பாருங்க, நல்லாவே அவிஞ்சு வருது. இனி தேங்காய் பால் சேர்ப்போம். இது 2ஆம் பால், 3ஆம் பால். இதோட முதலாம் பால், குழம்பு தூள் சேர்ப்போம். இது சோபா சாஸ் கறி பவுடர்.
நீங்களும் ஆர்டர் போடலாம். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு. இனித்தான் வாசத்துக்கு வறுத்து சேர்க்க போகிறேன். கலந்து விடுவோம். இப்போ கத்திரிக்காய் இறக்குவோம். இறக்கியாச்சு. இங்கெல்லாம் சட்டியை வைப்போம். இது வாசத்துக்கு வறுக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காயை அள்ளி எடுப்போம். இதில் வந்து தேங்காய்ப்பு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கடுகு, மிளகு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். இதை நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்தெடுப்போம். இப்போ நல்ல பொன்னிறமாக வறுபட்டுட்டு இப்போ இதை இறக்கி போட்டு ஆறினொன்று அரைச்செடுப்போம். அதுக்குள்ள அங்கெல்லாம் அம்பரலங்காயை காய்ச்சுவோம். இப்போ வறுத்தரைச்சத்தை குழம்புக்கு சேர்ப்போம். கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். ஏற்கனவே சிக்கன் அவியேக்க சேர்த்தேன் நான். கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டுக்கும். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கட்டுக்கும். மிளகாயும் சேர்க்குறேன். இப்போ நல்லா வதங்கி வருது. அம்பரலங்காயை சேர்ப்போம். தண்ணி கொஞ்சம் சேர்ப்போம். அம்பரலங்காய் அவியட்டுக்கும் மூடி விடுவோம். உப்பு சேர்க்குறேன். குழம்பு இறக்க போகிறேன்னு பாருங்க. நல்லாவே கணக்காக வந்துட்டு இப்போ போஞ்சியெல்லாம் அவிஞ்சிட்டுது. இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன். முதலாம் பால் சேர்த்துட்டு ஒரு கொதிச்சோன்னு இறக்க வேண்டியான். இப்போ இறக்குவோம். கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்போம். அரிசியை போடுவோம். நல்லா கொதிச்சுட்டு இல்லை பார்த்தீங்களா? நல்ல வெயில் நண்பர்களே. காலையெல்லாம் சூப்பர் அளவுக்கு இன்றைக்கு செம்ம வெயில். அங்கே இங்கே மழை தூர் தான். எங்களை கொழும்பில் ஒரு மழை வருது இல்லை பாருங்க. உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இப்போ மூடி விடுவோம். சோறு அவியட்டும். அம்பரலங்காய் அவிஞ்சிட்டு சீனி சேர்க்குறேன். இதோட கொஞ்சமாக குழம்புத்தூள், இதோட சோபா சாஸ் கறி பவுடர், இதோட தேங்காய் பால், இது முதலாம் பால், ஒரு கொஞ்சமாக ரெண்டாம் பால் மூண்டா கலந்து விடுவோம். ஒரு கொதிச்சோன்னு இறக்க வேண்டியது தான். சலாட் போட போகிறேன். அன்னாசி பழம், வெள்ளரிக்காய், தக்காளி பழம் பட்டி எடுத்துருக்கிறேன். உப்பு சேர்க்குறேன். இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள். இனி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி வெள்ளரிக்காய், அம்பரலங்காயை இறக்குவோம். சோறு அவிஞ்சிட்டு வடிஞ்சிட்டோம். வாய் குளறது நண்பர்களே, வெயில் எனக்கு. இப்போ சோறை வடிப்போம். சரிங்களா? முத்து போல சோறு. நெருப்பு வெயில். மழையை ரசிக்கிற நாங்கள் வெயிலேன்னு ரசிப்போம். சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்கள் சோறு. இங்கால போஞ்சி, கேரட், உருளைக்கிழங்கு, பால் கறி, சிக்கன் குழம்பு, கத்திரிக்காய் பிரட்டல், அம்பரலங்காய் கறி, அங்கால சலட், அன்னாசி பழம், வெள்ளரிக்காய், தக்காளி பழம் சலட், முட்டை. இனி கடகடன்னு சாப்பாடெல்லாம் கட்ட வேண்டியதான். வாங்க கட்டலாம். சோறு,
அதுக்கு பிறகு கத்தரிக்காய், பாருங்கள் அம்பரலங்காய். சூப்பராக இருக்குன்னு தெரியுமா? அம்பரலங்காய் கறி வச்சு சமைச்சு சாப்பிடு பாருங்கள். இந்த கரண்டி தாங்க. அதுக்கு பிறகு சலாட். இங்கால சிக்கன் குழம்பு, முட்டை. பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு இல்லையா? இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு கட்டி எடுப்போமா? ஐயா இந்தாங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க அண்ணா. சாப்பிடுங்க. ஐயா ஐயா பார்த்து பார்த்து பார்த்து. இந்தா இருங்க, கொண்டு வரேன். இதுக்கு வரேன். சாப்பிடுங்க. 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 இருக்கா? சரியா, சாப்பிடுங்க. 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 சரி. நாளைக்கு வருவீங்களா? சாப்பிடுங்க. கால் சுவமா? சரி, சாப்பிடுங்க. சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த லண்டனில் இருக்கிற அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டுடா என்னடா சட்டையெல்லாம் மாற்றி கொண்டு வந்து நிற்கிறாளே தான் யோசிக்கிறீங்க. தண்ணியெல்லாம் பட்டு பாத்திரங்கள் கழுவிக்க ஈரமாயிட்டு அவரை மாற்றி கொண்டு வந்தாச்சு. ஓகே, பாய் பாய்.